அடுத்தது திருநாவுக்கரசு நாயனார் திருநேரிசை 4ஆம் திருமுறை. விண்ணவர் மகுட கோடி மிடைந்த சேவடியர் போலும். தேவர்கள் எல்லாம் சென்று இறைவனுடைய திருவடியில விழுந்து வணங்குகிறார்கள். அதனால அந்த மகுட கோடி மிடைந்தன நெருங்கியன்னு அர்த்தம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருஞ்சும் விண்ணோர் மணிமுடிகள் அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி விண்ணவர் மகுட கோடி மிடைந்த சேவடியர் போலும் பெண்ணொரு பாகர் போலும் பேடலியானர் போலும். பேடு அலி ஆண். பேடலியானர் போலும் வண்ணமாலயனும் காணா மால்வரை எரியர் போலும் எண்ணூறு அநேகர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. எண்ணூறு அநேகர் போலும், அங்க பல உருவர்னு சொன்னோம் இல்லைங்களா, அத மாதிரி எண்ணுதற்குரிய உரு அநேகர், தியானிப்பதற்குரிய அநேகம் உருவ உடையவர்கள். அது மாகேஸ்வர மூர்த்தத்துல 25 மூர்த்தம் இருக்குது, ஒன்னொன்னு ஒரு பயனை தரக்கூடியது. ஆகினால யார் எதை வேண்டி எந்த மூர்த்தியை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வடிவத்தில் இருந்து அருள் செய்வார். அதனால எண்ணூறு அநேகர் போலும், எண்ணுதற்குரிய தியானிப்பதற்குரிய உரு என்று அர்த்தம் பண்ணி மாகேஸ்வர மூர்த்தத்தை கூறுகிறார். பன்னிய மறையர் போலும் பாம்பு அறை உடையர் போலும், பாம்பினை அறையின்கண்ணை கச்சாக அணிந்தவர். துண்ணிய சடையர் போலும், துண்ணியன நெருங்கிய அர்த்தம். தூமதி மத்தர் போலும், மத்தம் ஓமத்தைக்கு தூமதி மத்தர் போலும் மன்னிய மழுவர் போலும் மாது இடம் மகிழ்வர் போலும் என்னையும் உடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. என்னையும் உடையர், அடிமையாக கொள்வதற்கு தகுதி இல்லாத என்னையும் அடிமையாக கொண்டு அவன் உடையவனாக இருக்கிறான். அவன் உடையான் என்று சொன்னா நாம் அடிமையின் அர்த்தம். என்னையும் உடையான்னா என்னை அடிமையாக உடையான் என்று அர்த்தம் பண்ணும். மறி ஒரு கையர் போலும் மாது உமை உடையர் போலும் பரிதலை பிறவி நீக்கி பணிகொள வல்லர் போலும். அவருடைய வரலாற்று குறிப்புங்க. பரிதலை பிறவி நீக்கி, இவர் சமணனா இருந்த காலத்துல தலைபறிக்கும் கோஷிலுடையவராக இருந்தார் அல்லவா, அதனால பரிதலை பிறவி நீக்கி, பரிதலை உடையனாய் வாழ்ந்த பிறவியை நீக்கி, அப்ப சைவ சமயத்துக்கு அவர் ஒரு புது பிறவின்னு கருதி இருக்கிறார். அதனால இந்த உடம்பெல்லாம் சுத்தம் பண்ண வேணும்னுட்டு இடவக்கூறி சோழத்தொழி பொறி திருவடி சென்னியில சூட்டு அப்படின்லாம் வேண்டிக் கொண்டார். பரிதலை பிறவி நீக்கி பணிகொள வல்லர் போலும் செறிவுடை அங்கமாலை சேர்திரு ஒருவர் போலும். அங்கமாலை எலும்பு மாலை, அங்கம் என்பது எலும்பு என்ற பொருளை உடையது. எரிபுணர் சடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. விடமலி கண்டர் போலும் வேள்வியை அழிப்பர் போலும். வேள்வியை அழித்தல் தக்கனுடைய வேள்வி, தாரகவனத்து முனிவர்களுடைய வேள்விகள். வேள்வியை அழிப்பர் போலும் கடவுணல் விடையர் போலும். கடவுதல்னா செலுத்துதல் அர்த்தம். கடவுணல் விடையர் போலும் காலனை காய்வர் போலும் படம் மலி அறவர் போலும். அரவின் படம், பாம்பின் படம். பால்புலி தோழர் போலும் இடர்களைந்தருள்வர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. அழிமலர் கொன்றை துன்றும் அவிர்சடை உடையர் போலும். அழிமலர் கொன்றை, அழின வண்டு, வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை. களிமயிற் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும். இது ஒரு நயமான தொடர். களிமயிற் சாயலோடும், பக்கத்துல களிப்பு மிக்க மயில் போலும் சாயலுடைய உமையம்மையை உடையனாக வைத்திருந்து காமனை விழிப்பர் போல். இந்த நயம் தெரியுது இல்லைங்களா? ஒரு பக்கம் உமையை உடையவனாயிருந்தும் அவன் காமனை வென்றவனாயிருந்தான். களிமயில் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும் அப்படின்னா, காமனை எடுத்தது எப்ப நடந்தது? அவன் யோகியா இருக்கிற பொழுது நடந்தது. அப்பவும் உமையம்மை அவனோடு இருந்தான். அவனோடு இருந்தாலும் எப்படி இருந்தாள்? வெளிப்பட்டு தனியா இல்லாம அவனுள்ளே ஒன்றாக இருந்தார். ஏனென்றால் அது இல்லாம அவன் இருப்பது இல்லை. அது ஒரு பொருள் என்று சொன்னா அந்த பொருளும் அதனுடைய குணமும் எப்போ ஒன்னாவே தானே இருக்கும். அந்த குணத்தை தனியா பிரிச்சு பார்க்கிற போது தனியா தெரியும். ஆகையினால சிவபெருமான் யோகியா இருந்த காலத்தும் உமையம்மை அவனோடு இருந்தார் அப்படின்னு தான் நாம் நினைவு கொள்ள வேண்டும். பிராணத்துல அவ ஒரு பக்கம் தவம் பண்ணிட்டு இருந்தா, இவன் இங்க யோகியா இருந்தான். இவனுக்கு உள்ளே அது இருந்து கொண்டிருக்கிறது இவனுங்களுக்கு தெரியல. அதனால காமனை அனுப்பி அம்பு எய்தா அவர் வேட்கை உடையவராக பார்வதியை திருமணம் பண்ணி கொள்வார், நமக்கு குமார கடவுள் தோன்றுவார் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் எப்போதும் தனது சக்தியும் தானும் பிரிப்பின்றி இருந்தார்கள் அப்படின்னு நம்ம இந்த தொடர் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. களிமயிற் சாயலோடும் காமனை விழிப்பர் போலும்
வெளிவளர் உருவர் போலும், வெளி வளர் உரு ஆகாயம் போன்று பற்ற முடியாத உரு, வெளி வளர் உருவர் போலும், வெண்பொடி அணிவர் போலும், எளியவர் அடியர்க்கு என்றும் இன்னம்பர் ஈசனாரே. அடியவர்க்கு என்றும் எளியவர் என்று அர்த்தம். கணையமர் சிலையர் போலும், சிலை வில்லு அம்பு பொருந்திய வில்லு, கணையமர் சிலையர் போலும், கரியுரி உடையர் போலும், துணையமர் பெண்ணர் போலும், தூமணி குன்றர் போலும், அணையுடை அடியர் கூடி அன்பொடு மலர்கள் தூவும் இணையடி உடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. அணை உடை அடியர், அணைகளை உடைய அடி. அணைந்தோர்னு பேர் அல்லவா அவர்களுக்கு, திருவள்ளுவர் பேர்ல அணைந்தோர் தன்மைன்னு ஒரு அதிகாரம். அணைந்தோர் அப்ப அணை உடைய அடிகள், அணைகளை உடைய அடியார்கள் கூடி அன்போடு மலர்கள் தூவி வழிபடுவார்கள். பொறுப்பமர் புயத்தர் போலும், பொறுப்பு அமர் புயம், அமர் என்பது ஓம ஒருபா வந்திருக்குதுங்க, பொறுப்பு போன்ற புயம். அமர் என்பது ஓம ஒருபா வந்தது, அல்லது பொறுப்போடு அமர் செய்கின்ற புயம் என்று வேணா அர்த்தம். அப்படி பண்ணாலும் ஓமைதான், அதனால அமர் என்பது ஓம ஒருவாக கொள்ளலாம். பொறுப்பமர் புயத்தர் போலும், புனலணி சடையர் போலும், மறுப்பில ஆமை தாங்கும் மார்பில் வெண்ணூலர் போலும். மார்பிலே வெண்ணூல் அணிந்திருக்கிறார், ஆமையும் அணிந்திருக்கிறார். ஆமை என்பது ஆமை ஓடு என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மறுப்பு ஏன மறுப்பு, அப்ப மறுப்பு இள ஆமை என்பது மறுப்பும் இள ஆமை ஓடும் என்று அர்த்தம் பண்ணணும். முற்றலாமை இளநாகமோடு ஏன மறுப்பவை பூண்டு அப்படின்னு படிக்கிறோம்ல, அதை ஞாபகம் வச்சுங்க. மறுப்பு இளாமை தாங்கும் மார்பில் வெண்ணூலர் போலும், உருத்திர மூர்த்தி போலும். மாகேஸ்வர வடிவத்துல ஒரு மூர்த்தம், இது ருத்ரமூர்த்தியாக இருக்கிறான். மகா சங்கார மூர்த்தி வேற, இந்த ருத்ரமூர்த்தி வேற, அது ஞாபகம் வச்சோம். இந்த ருத்ரமூர்த்தி தன்னுடைய அதிகார சக்தியை வைத்ததுனால வந்தது, மகா சங்கார மூர்த்தி தானாகவே இருப்பது அப்படிங்க தெரிந்து கொள்வார். உருத்திர மூர்த்தி போலும், உணர்வுடா புலங்கள் மூன்றும் எரித்திடு சிலையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. காடு இடமுடையர் போலும், கடிகுரல் விழியர் போலும், கடுமையான குரலினாலே விழிப்பவர். வேடுரு உடையர் போலும், கடுமையான குரலினால் விழிப்பது எப்போது, வேட வடிவத்தில இருக்கின்ற போது. வேட வடிவத்தில் இருக்கிற பொழுது விலங்குகளை எல்லாம் மறைந்திருக்கின்ற இடத்துல இருந்து வெளியே வர்ற மாதிரி சத்தம் போடணும். அந்த விலங்கு போலவே சத்தம் போட்டா நம்முடைய இனம் இங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மறைஞ்சிருக்கிற விலங்குகள் வெளியில வரும். அந்த சத்தத்தை தான் கடும் குரல் விழியர் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடிகுரல் விழியர் போலும், வேடுரு உடையர் போலும், வெண்மதி கொழுந்தர் போலும், கோடு அலர் வன்னி தும்பை கொக்கிரகு அலந்த கொன்றை ஏடமர் சடையர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. கோடலர் வன்னி, கொம்பின் கண்ணே அலர்கின்ற வன்னி. கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ என்றெல்லாம் பூ வகைகளை பிரிக்கிறோம்ல, இது கோட்டுப்பூவை சொன்னது. காரிடு விடத்தை உண்ட கண்டர் என் தோழர் போலும், நீரு உடை ஒருவர் போலும், நினைப்பினை அறியர் போலும், பாருடை தலை கையேந்தி பலிதிரிந்து உண்பர் போலும், ஏருடை கொடியர் போலும் இன்னம்பர் ஈசனாரே. ஆர்த்தெழும் இலங்கை கோனை அறுவரை அடற்பர் போலும், இதுக்கெல்லாம் பொருள் வேண்டாங்க. பார்த்தனோடு அமர்பொருது படை கொடுத்தருவர் போலும், தீர்த்தமா கங்கை தன்னை திருச்சடை வைப்பர் போலும், ஏத்த ஏழு உலகும் வைத்தார் இன்னம்பர் ஈசனாரே.